ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நம்மள நிறைய பேர் வந்து நம்ம மொபைலை வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி வேறு ஒரு ஃபோன்லேயே சரி இல்லாட்டி நம்ம கம்ப்யூட்டர்லேயுமே சரி வந்து இன்டர்நெட் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணுறப்போ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஹாட்ஸ்பாட்டுக்கான பாஸ்வேர்டை வந்து நம்ம மொபைலில் வந்து செட் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணாமல் வைஃபை ஹாட்ஸ்பாட்டை ஷேர் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா யாரான வேணாலுமே வந்து அந்த வைஃபையை வந்து கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து ஹாட்ஸ்பாட்கான பாஸ்வேர்டை வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வைஃபை ஹாட்ஸ்பாட்கான பாஸ்வேர்டை எப்படி நம்ம மொபைலில் செட் பண்ணுறது இல்லாட்டி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்க யாரும் இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா தான் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வைஃபை ஹாட்ஸ்பாட்டோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ண இதில் வயர்லெஸ் அண்ட் நெட்வொர்க்ஸ் இல்லாட்டி நெட்வொர்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண எங்கேயுமே போர்ட்டபிள் வைஃபை ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டு. ஸோ அதையும் நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மொபைலில் வந்து ஹாட்ஸ்பாட்டை வந்து நான் ஆன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழே பாப்பம் இருந்துச்சுன்னா கன்ஃபிகர் ஹாட்ஸ்பாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையுமே நான் கிளிக் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணுவோம் நான் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டுது. அதோட ஹாட்ஸ்பாட் நேமுமே இந்த இடத்துல காட்டுது. ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்மளுடைய வைஃபை ஹாட்ஸ்பாட்டை நேமை நம்மளால் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு கீழே பாப்பம் இருந்துச்சுன்னா பாஸ்வேர்டு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணும்போது என்னுடைய பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்ம தேவைக்கேற்ப வந்து நம்ம பாஸ்வேர்டை வந்து இந்த இடத்துல செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ நான் நார்மலாக வந்து ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துட்டு சேவ் பண்ணி கொள்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம மொபைலில் வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட்டை வந்து பாஸ்வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து இன்றைக்கி வந்து உங்களுடைய வைஃபை ஹாட்ஸ்பாட்டை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுற தேவை ஏற்பட வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.